தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டசபைக்கு புதிய எதிர்க்கட்சி தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழக சட்டசபைக்கு புதிய எதிர்க்கட்சி தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தோல்வியடைந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை இழந்தார். அதிமுக நூலிலையில்தான் ஆட்சியை இழந்தது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 பேருக்கு மேல் வெற்றி பெற்றனர். தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். எதிர்க்கட்சி தலைவர் பதவி போட்டிக்கு அதிமுகவில் கடும் போட்டி நிலவியது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் தன்னை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்தால்தான் கட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்வதை விரும்பவில்லை. இதனால் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் ஓ. பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக கடந்த 3 ஆண்டுகளாக அவர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். திமுக அரசின் தவறுகளை குற்றச்சாட்டுகளாக கூறி அவையில் எடுத்து கூறி வருகிறார், பொதுமக்களிடம் கூறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செங்கோட்டையன் அவர்களை தலைவராக தேர்வு செய்ய தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இது செவிவழி செய்தியாக உள்ளது, அதாவது வதந்தியாக உள்ளது. இதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் என்பதும் தெரியவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் வயதானவர். அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக வந்த செய்தி நம்பும்படியாக கிடையாது. ஆனால் சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அந்த வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக படுதோல்வி அடைந்தால் அதிமுக சட்டசபை தலைவரை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனை தலைவராக தேர்வு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழக சட்டசபைக்கு புதிய எதிர்க்கட்சி தலைவராக செங்கோட்டையன் தேர்வு செய்யப்படலாம். ஆனால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்தாலும் கூட தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறாரா, அல்லது சட்டசபை உறுப்பினர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செங்கோட்டையன் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்கின்றார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை வதந்திகள் வந்து கொண்டிருக்கத்தான் செய்யும், செவிவழி செய்திகள் வந்து கொண்டிருக்கத்தான் செய்யும். ஆனால் சற்று காலம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.